ஹாய், நீங்கள் புதுசாக வந்து 5G ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு 5G எனபிள் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு எப்படி 4Gலேருந்து 5Gக்கு அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கடைக்கெலாம் போயிட்டு மாற்றிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நெட்வொர்க்கிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிம் கார்டு ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம எனபிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்போ K30ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோர் செட்டிங்ஸில் வந்து பாருங்கள், ஸ்மார்ட் 5G அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 4Gலேருந்து 5Gக்கு தேவைப்படும் போது அப்டேட் ஆகிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கன்சப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரியும் சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்க்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சிம் ஆப்ஷன் நம்ம 2 சிம் வச்சுட்டிங்கன்னா 2க்குமே பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நெட்வொர்க் டைப் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 5G ஆப்ஷனில் எனபிள் இருக்கா டிக்கில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே தான் சிம் டு விமிங் செலக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கிங் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 5Gயில் இருக்கா செலக்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்மை வந்து பார்த்திங்கன்னா 4Gலேருந்து 5Gக்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே ஜியோ தான் வச்சுருப்பீங்க. ஜியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜியோ ஆப்புக்கு போய்க்கோங்க, ஓகேங்களா? ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே ஆல்ரெடி 5G நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே அந்த 5G அப்படின்ற இது வந்துச்சு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது, ஓகே? ஸோ இப்போ வந்து பாருங்கள், மேலே டாப்லேயே ஹோம் பேஜ்லேயே இந்த மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு 5G அப்டேட் ஸ்பீட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாலே இங்கே பாருங்கள் கீழே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு பக்கத்துலேயே மொபைல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாலுமே சேம் தான். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்னா மேபி நோட்டிஃபிகேஷன் கூட வரலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் த்ரூ 5G அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் அல்லது 4 ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5G ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கில் வந்துடும் இந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சிஸ்டமில் அதாவது மொபைல் ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கன்டினியூ கொடுங்க. உங்களுடைய மொபைலில் அப்டேட்டில் போயிட்டு ஒன்ஸ் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். திரும்ப வந்து இதே பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் 2வது ஆப்ஷன் டிக் ஆகிடும் இந்த மாதிரி. அடுத்து 3வது அதையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் டன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் எக்ஸ்ப்ளோர் ட்ரூலி 5G அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி அவ்வளோதான், ஓகேங்க. இப்படி தான் எனபிள் பண்ணிக்கணும். 2 சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிம்முக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 2வது சிம்முக்கும் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோக்கு மட்டும் தான் எனபிள் பண்ணேன். ஏர்டெலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 5Gக்கு அப்டேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து 2 சிம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சிம்முக்கு மட்டும் ஜியோக்கு மட்டும் மேக்ஸிமம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜியோக்கு மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5G பிளான் வந்து போட்டுட்டு செக் பண்ணுங்கள். அப்போ தான் 5G வந்து நல்லா கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தெரியும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும், செட்டிங்ஸ் மாற்றிக்கணும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா?